யாராவது அவ்வளவு மோசமா அடிப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. உனக்கு தெரியாது ரிஷி பிரியங்கா கிட்ட என்ன பண்ணானு? இல்லங்க, ரிஷி எதுவுமே பண்ணல. இப்படி உறுதியை எப்படி நீ சொல்ற? நீ இன்னும் பிரியங்காவோட நிலைமைய பாக்கல. நீங்களும் ரிஷியோட நிலைமை என்னன்னு பாக்கல. நீங்க அப்படி பாத்திருந்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் சொல்றதெல்லாம் போய். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ப்ளீஸ் ரிஷி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் சேஃப். நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீங்க தாங்க புரிஞ்சுக்கல. எந்த உண்மையை நான் உணர்றேனோ அதை உங்களால பார்க்கவே முடியல. நீங்க அவன் ஒருத்தருக்கு மகன்றத நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்த்திருக்கணும்ல. அவளுக்கு இன்னொருத்தரோட மகள்னு ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிட்டானா நான் விடவே மாட்டேன். உண்மை என்னன்னு தெரியாம நீங்க ஒருத்தரை இந்த அளவுக்கு அடிப்பீங்க? அது என்ன எத்தனை அடிச்சீங்களா? 2-3 அறை விட்ட. அவன் விழுந்துட்டா. அவன் வீக்கா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் 2-3 அறைக்கெல்லாம் விழுந்து அடிபட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட் இஸ் யுவர் ஃபால்ட். இவர் செய்யற அதே தப்பதான் நீங்க எல்லாரும் செய்றீங்க. நீங்கெல்லாம் ஏன் இவரை தடுக்கல? சட்டத்தோட கைத்தடி நீளமா இருக்கானா அது பணக்காரங்களுக்கு இல்ல போல. நான் அமைதியா இருக்கிறதுனால நீ எதையும் பேசலாம் நினைச்சுக்காத. நான் பார்க்காம எதுவுமே சொல்லல. நான் ரிஷியை என் ஆபீஸ்ல பார்த்தேன். அந்த நேரம் அவன் அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல தான் பிடிபற்ற கூடாதுன்ற பயம் இருந்தது. பிரியங்காவையும் தான் நான் பார்த்தேன். அவ பயந்து போய் ஒரு அப்பாவியா நின்னுட்டு இருந்தா. அவளோட பயத்துக்கான காரணம் அதுதான். யாராவது ஒருத்தர்கிட்ட இப்படி நடந்துப்பாங்களா? அவளோட உடைக்கு உடம்புக்கு ஒரே நிலைமைதான். நான் சொல்றது ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீங்க பார்த்தது உண்மையே இல்ல. நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு நாடகம். அத நீங்க தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அப்படின்னா நான் பார்த்ததை நான் நம்ப கூடாதுன்னு சொல்றியா? உண்மைக்கு பொய்க்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? போறதுதான் போற, ஆனா திரும்பி வந்துடாது. உங்களுக்கு எப்பவும் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சதே இல்ல. பிரக்யா, இவன் உன் கூட இருந்தா உறவு முடியாது. அதனால நான் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். இவன் என் கூட தான் இருப்பா. நீங்க சத்தமா பேசுறதுனால உண்மை மறைஞ்சிராதுங்க. எனக்கு ஏற்கனவே பிரியங்காவை பத்தி தெரியும். அவ எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் செய்வான்றது தெரியும். உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியாது. She is innocent. Rishi is innocent. அவன் எதுவுமே செய்யல, புரிஞ்சுக்கோங்க. அவன் கண்ணை பார்த்து சொல்லுங்க. அவன் எந்த அளவுக்கு பொண்ணுங்களை மதிக்கிறான்றது தெரியும். பிரியங்காவோட பார்வையில நான் ரிஷியை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அந்த பிரியங்கா உங்களை நல்லாவே ஏமாத்திருக்கா. தயவு செஞ்சு போயிட்டு நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. இன்ஸ்பெக்டர் சார், ரிஷிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். ரிஷி மேல ஒரு விரல் பட்டுச்சுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் ரிஷியை ஒன்னும் கொல்ல சொல்லலையே. பிரியங்காவுக்கு நீதி வேணும் தான் கேக்குறேன். ஜஸ்டிஸ்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான். பாதிக்கப்பட்டது ரிஷி, பிரியங்கா இல்ல. How can you be so insensitive? நீ ஒரு பொம்பளை. பொம்பளை மட்டும் இல்ல, மனுஷன் தான். எனக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும், சரி எது தப்பு எதுன்னு தெரியும். இது தெரியாதவங்க மட்டும்தான் அவங்க நிலையில இருந்து நகர்ந்து போறாங்க. போதும், நிறுத்து. இத பத்தி நான் பேசவே விரும்பல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது போலீஸ் ஸ்டேஷன். ப்ளீஸ். Now tell me, ஒருவேளை அவன் வேற யாரையாவது காதலிக்கிறானா? அதனால உன்னை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்ன? அப்படி ஏதாவது நடந்ததா? சரி, நீ சொல்லு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? லிசன், என்னோட காதலுக்கும் உன்னோட காதலுக்கும் என்ன சம்பந்தம்? இருந்தாலும் சொல்றேன், நான் யாரையுமே காதலிக்கல. ஏன்னா நான் ரியா மெகரா. நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். அவங்க என்ன லவ் பண்ணா அது அவங்களோட ப்ராப்ளம். அப்படின்னா உனக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரை பண்றேன். நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நான் இப்ப பண்றது எல்லாமே என்ன வேற யாரோ பண்ண வைக்கிறாங்க. நான் இப்ப பண்றதெல்லாம் சிலருக்கு முன்கூட்டியே நடக்கிறதா இருக்கிறது தான். எனக்கு அவன்கிட்ட மட்டும்தான் காதல் வந்தது. அவனும் என்ன காதலிச்சான். காதல் நல்ல விஷயம்தான். ஆனா அது எப்போ நிரந்தரமா இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விஷயத்துக்காக அவன் என்கிட்ட சண்டை போட்டான். என் கூட பிரேக்கப் பண்ணிட்டான். அப்புறம் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணோட அவனுக்கு லவ் ஆயிடுச்சு. டேக் மை அட்வைஸ். உன்னோட வாழ்க்கையில எப்பயாவது காதல் வந்ததுன்னா அவனை பொண்ணுங்க கிட்டே நெருங்க விடாம வச்சிரு. குறிப்பா மிடில் கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட இருந்து. எப்ப பாரு நான் ஏழைன்னு ஒரு புராணம் பாடிட்டு இருப்பாங்க. I don't know, அவங்க பசங்க கிட்ட என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. உலகத்துல இவங்களை விட்ட வேற பொண்ணுங்களே கிடைக்காத மாதிரி அவளையே சுத்திட்டு இருப்பானுங்க.
நான் காதலிச்சவனோ அந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை காதலிச்சான். அவகிட்ட இருந்த ஒரே தகுதி மிடில் கிளாஸ்ங்கிறது தான். பட் டோன்ட் வரி, நானும் அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷனை காட்டிட்டேன். ஸ்ட்ராங் ரியாக்ஷன். ரிஷி தான் என்ன இப்படி பண்ணிட்டான். குட் நைட். குட் நைட். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். எனக்கு அவன் கிட்ட மட்டும்தான் காதல் வந்துச்சு. அவனும் என்ன காதலிச்சான். ஒரு சின்ன விஷயத்துக்காக என்கிட்ட அவன் சண்டை போட்டான். என் கூட அவன் பிரேக்கப்பும் பண்ணிட்டான். அந்த அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு அவன் காதலிச்சான். ஓ நோ, தட்ஸ் நாட் பாசிபிள். ரன்பீரா இப்படி பண்ணுவா? அவனுக்கு தான் மிடில் கிளாஸ் பொண்ணுங்கனாலே பிடிக்காதே. இன்ஃபேக்ட் அவ ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சாலே அவ ஸ்டேட்டஸ பார்த்து தான் பண்ணுவான். பிராச்சி நோ, பிராச்சியோட ஸ்டேட்டஸ் ரொம்ப கீழே. அவன் கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு அவ. ரன்பீர் லைக்ஸ் மீ அண்ட் ஹி லவ்ஸ் மீ. ஹி கான்ட் டூ எனிதிங் லைக் தட். எனக்கே இப்படி தோணுது. பிராச்சியோட நினைப்பு ஏன் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ப்ரோ இதை போடுங்க ப்ரோ. அட போடுங்க ப்ரோ. தேங்க்யூ. இந்தாங்க இதையும். ஓ சரி வா பாக்ஸிங் பண்ணலாம். அட ஐ டோன்ட் ஃபைட் ஹியர். யூ டோன்ட் ஃபைட். இந்த கிளவுஸ் உன்னோடது. ஆனா நீ சண்டை போட மாட்டேங்கிற. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? சரி சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் நாட் த கை ஹூ ஃபைட்ஸ். நான் யாரு கூடயும் சண்டை போடுற ஆள் இல்ல. இந்த மாதிரி யாரு யோசிப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்ப ஏன் நீ வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? யாரு என்ன யோசிச்சு என்ன ஆக போகுது? சரி வா விளையாடலாம். இப்படிதான் பிராச்சி யோசிக்கிறா. சரி இப்பெல்லாம் நீ அதிகமா பிராச்சின்னு ரொம்ப சொல்ற மாதிரி தெரியுது. உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா நான் பிராச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறது? நான் மட்டும் இல்ல, நீ யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கும் போர் அடிக்க தான் செய்யும். இந்த பிராச்சி மந்திரத்தை கொஞ்சம் நிறுத்து. இந்த உங்களுக்கு க்ளவுஸ் அப்படி என் மூடிய நீ கேட்டுட்ட ப்ரோ. ஐ அம் சோ சாரி. சாரியை நீயே வச்சுக்கோ ப்ரோ. சரி நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எதுவும் சொல்ல விரும்பல. உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? சரி நீங்க சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இப்படி ராத்திரியில வந்து தொல்லை பண்றது சரியா? இப்பெல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட நீ. இப்ப நான் கேட்டாலும் நீ போய் தான் சொல்லுவ. அப்புறம் அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அப்புறம் பொய் மேல போய். முதல்ல மைண்ட் செட் பண்ணிக்கிறது. நீங்க எது கேட்டாலும் நான் போய் தான் சொல்லுவேன்னு. முதல்ல கேள்வியை கேளுங்க. நான் போய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன்னா நான் அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கே தெரியாது. ப்ரோ ஒருவேளை பல்லவி ஆண்டி டெரஸ்ல நடந்ததை சொல்லிருப்பாங்களோ? மம்மி போய் சொல்லுவாங்க இல்லையா? She is a liar. அவங்க சொன்னதை கேட்டுதான் இப்படி வந்து நிக்கிறாரு. உன்னோட அம்மா போய் சொல்லுவாங்களா? அப்படி இல்ல, அவங்க பாக்குறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். அது எனக்கு தெரியாதுல்ல. சரி வா உங்க அம்மா கிட்ட போலாம். பாக்ஸிங் பண்ணணும்ல. பாக்ஸிங் தானே. அங்க உங்க அம்மா உன்னை வச்சு நங்குன்னு பண்ணுவா பாரு. வா வா. அங்க உன்னோட அம்மா அங்க பாக்ஸிங்க்கு ரெடியா இருக்காங்க. வா வா. இங்க இருந்தா நமக்கும் பஞ்சு தான். இதான் சரி. இந்த ஜன்னல் வழியாவே எக்ஸிட் ஆயிடுவோம். ஆம்புலன்ஸை கூப்பிடுறதுக்கே இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க. ஆம்புலன்ஸ் தேவைப்படாது. நானே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அவுட் சைடர்ஸ் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. மூணாவது மனுஷனா? நீங்க அவுட் சைடரா இல்லாம இருந்திருந்தா அவனை அந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டீங்க. பிரக்யா, நோ யூ பீன் ஹைலி சென்சிட்டிவ். இன்சென்சிட்டிவ்? நீங்க அவனை அடிச்சிட்டு என்ன சென்சிட்டிவ் இல்லன்னு சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே இடத்துல இருக்கிறது நல்லது இல்லன்னு எனக்கு தோணுது. He'll not be safe. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை இந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. வண்டியில கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணீங்க? கற்பனையில எதுவும் பேசாத. அது கற்பனை இல்ல, காரணம் இல்லாம அவனை அடிச்சிருக்கீங்க. இப்ப மட்டும் நம்பிக்கை வந்துருச்சு. என்னோட கண்ணை தான் நான் நம்புறேன். ஒரு நிமிஷம் என்னோட இடத்துல இருந்து யோசிங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிரியங்கா சொல்றது எல்லாமே அது போய். எப்படி நம்புறது? உனக்கு தான் தெரியவே தெரியாது அங்க என்ன நடந்ததுன்னு. ஆனா அத நான் பார்த்தேன். அவ பாதிக்கப்பட்டிருக்கா. இங்க ஒரே ஒரு தடவை நான் சொல்றத நம்புங்க. பிரக்யா, நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த பொண்ணோட மானத்துக்கு என்ன பதில் நீ புரிஞ்சுக்க. சாரி சார், ப்ளீஸ் கொஞ்சம் வழியில் இருக்க உங்க காரை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? கமிஷனர் சார் வந்துட்டாரு சார். நீங்க நகர்த்திடுங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சாரி சார், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சார். அதுக்கப்புறம் வண்டி விடுறதுக்கு பார்க்கிங் அங்க இல்ல சார். பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்னா நான் என் தலைமணியை நிறுத்துறது. காம் டவுன் மிஸ்டர் மெஹரா. கமிஷனர் சார் வந்துட்டாரு. இவர் வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டாருன்னா இவர் வேலை போயிடும். ப்ளீஸ் நீங்களே போய் எடுங்க. மேன், ஏன் இப்படி? உங்க கூட திரும்பவும் சண்டை போட வேண்டியிருக்கு, எப்பவும் போலவே. ஆனா இந்த தடவை உண்மைக்காக நான் சண்டை போடுறேன்.
இன்ஸ்பெக்டர் சார், ரிஷிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். உங்க விரல் ரிஷி மேல பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்க. இதே மாதிரி புரிஞ்சுக்காததுனாலதான் உங்க சொந்தத்தையே இழந்து நிக்கிறீங்க. போதும் போதும், நிறுத்து. இத பத்தி நான் பேசவே விரும்பல. உங்களுக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் கேரே கிடையாதா? ஏன் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க? நீ இன்னைக்கு எங்க போயிட்ட? அவ வரும்போது நீ எங்கேயோ போயிட்ட. இந்த நேரம் நீ இருந்திருக்கணுமா இல்லையா? இப்ப யாரு போய் என் மனசை பிரக்யாக்கு புரிய வைக்கிறது? நீங்க 2 பேரும் தான் பேசிப்பீங்கல்ல. என் பேச்சதான் அவ கேட்க மாட்டா. நீயாவது அவளுக்கு. நான் சொல்றது எனக்கு மட்டும் தான் புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு ஒருத்தனுக்காக அவ என்கிட்ட சண்டை போடுறா, எவ்வளவு தெரியாத ஒருத்தனுக்காக அவ என் கூட ரொம்பவே சண்டை போடுறா. நானும் சண்டை போட மாட்டேன், அவளையும் சண்டை போட விட மாட்டேன். புரிய வைப்பேன். எங்களுக்கு கிடைச்ச இவ்வளவு நேரத்துல நாங்க எங்களை பத்தி பேசியிருக்கணும். பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம அந்த மாதிரி. நானும் தேவையில்லாம நிறைய பேசிட்டேன். அவ சொல்றது சரி, நான் சொல்றது தப்புன்னு அவ நினைக்கிறா. அதான் என்கிட்ட அவ்வளவு கோபமா நடந்துக்கிறா. என்னோட கோபத்தை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறா. இல்ல, இது தப்பு. நான் அவகிட்ட அமைதியா பேசி இருந்திருக்கணும். திரும்பவும் அவளை போய் பார்க்கணும், கவனமா அன்பா பேசணும். அவ அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அன்பா பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். இனி எந்த சண்டையும் போடக்கூடாது. சொல்லு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும், ஆனா அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திஷா, எதுவும் நடக்கல. எல்லாம் சரியாதான் இருக்குன்னா அப்புறம் எதுக்காக லாயர் நம்பர் கேட்டீங்க? நீங்க என்கிட்ட சொல்லாததுனால நான் சரிதா மேம்க்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க ரிஷி கூட நீங்க எங்கேயோ டின்னர் போயிருக்கீங்கன்னு. நீங்க டின்னருக்காக வெளியே போன இடத்துல எதுக்காக உங்களுக்கு லாயர் நம்பர் தேவைப்பட்டது? என்ன நடந்தது சொல்லுங்க ப்ளீஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல திஷா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நான் நல்லா தான் இருக்கேன். யாருமே நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் போது கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க. என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரிஷிக்கு தான் பிரச்சனை. ரிஷி சரிதா அம்மாவோட பேரு. ஆமா, ஆபீஸ்ல பிரியங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா. பிரியங்கா ரிஷி மேல மொலஸ்டேஷன் கேஸ் போட்டிருக்கா. இப்ப ரிஷிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ரிஷி ஒண்ணுமே பண்ணல, பிரியங்கா போய் சொல்றா. அவனை பழி வாங்குறதுக்காக. அதுக்காக தான் உங்ககிட்ட லாயர் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணிருந்தேன். அதோட அந்த பிரியங்கா கூட அவங்க சித்தப்பா இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, உன்னோட மாமா தான். மாமாவா? நீங்க நீங்க மாமாவை பாத்தீங்களா? ஆமா, இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்குள்ள அவர் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. அந்த பிரியங்கா சொல்றது எல்லாமே போய். ஆனா இவர் என்ன, அவர் அந்த பொய்க்காக ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட மாறல. அவரோட கோபமும் அப்படிதான் இருக்கு. சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன், வசந்த்பூர் போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே திஷா, திஷா இங்க எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு, நீ வர வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க சொல்றத நான் கேட்க போறது இல்ல. நான் வரேன். ஹல், நீங்க வசந்த்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் போங்க.
அவருக்கு உள்காயங்கள் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எந்த அவுட் சைடரும் ரிஷி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அவசியம் இல்லை. நீ என்னடா சொல்லிட்டு இருந்த? அம்மா போய் சொல்லுவாங்கன்னு சொன்னல. ஏய் பல்லவி, உண்மையை சொல்லு. இவ பீர் குடிக்கும் போது நீ பாத்தியா இல்லையா? ஆமா. இப்ப தெரிஞ்சு போச்சா உண்மை என்னன்னு? எக்ஸ்கியூஸ் மீ டாட், நான் ஓ சொல்றது எக்ஸ்கியூஸ்க்கான பொய்ய நான் உருவாக்கி தரேன். உண்மையை சொல்லு. நீ பீர் குடிச்சியா இல்லையா? பியர் குடிச்சியா இல்லையா சொல்லு. பாட்டி பாட்டி கிட்ட என்னடா பேச வேண்டிய இருக்கு? என்கிட்ட பேச. நான் தானடா சொல்றேன். உண்மையை சொல்லு. என்ன பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்னடா உன் பிரச்சனை? இதோ இருக்கானே உங்க ரன்பீர். இவ ரன்பீரா இல்ல, இவ இப்போ ரன் பியர் ஆயிட்டான். நேத்து பீர் குடிச்சிருக்கான். ஏ பல்லவி, இந்த விஷயத்தை தான் நேத்து சொல்ல வந்துட்டு இருந்தியா? ஆமா, ஆனா நீங்களுமா? லுக் அட் மீ. சீட்டர். நானா சீட்டர்? நீ பீர் குடிச்சதானே? அதான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அங்க நீங்களும் பியர் குடிச்சீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்பா கிட்ட? நானா? நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லிருக்கலாம். ஏன் இது ஊருக்கே சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க ஏன் அப்பா கிட்ட சொன்னீங்க? இப்ப பாருங்க அவர் என்ன பண்றாரு. இத வச்சு நீங்க அப்பாவை அடிங்க, என்ன கொஞ்சுங்க. கைவிடு பைத்தியம். ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கே தெரியும் நம்ம குடும்பத்தோட கடமை என்னன்னு. கேளுங்க. 2 விஷயம். ஒன்னு குடிக்கணும், இன்னொன்னு சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டுட்டேன், இப்ப குடிக்கவும் செஞ்சுட்டேன். இப்போ நான் முழுசா நம்ம கலாச்சாரத்துல சேர்ந்துட்டேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து இது சொன்னேன். உன்னை கொல்ல போறேன் பாரு என் கையால. உங்களுக்கும் டாடிக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்கவே பிடிக்காதுல்ல. இல்ல நான் உங்க அப்பா மாதிரி இல்ல. நான் எல்லாத்தையும் கூலா எடுத்துக்கிற அம்மா. ஆனா உங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரரு. அவரை விட்டு தள்ளு. பல்லவி, அறைய போறேன் பாரு உன்னை. this is not fair. What is not fair? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அட ஏங்க சொல்லிட்டு போங்க, நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லுங்களேன். இவருக்கு என்ன ஆயிடுச்சு? அது ஒண்ணு இல்ல, நீயும் தான் பீர் குடிச்சேன்னு அவங்கிட்ட சொல்லி வச்சுட்ட. அம்மா அப்பா 2 பேரும் குடிச்சா பையனுக்கும் தான் பழக்கம் வரும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா நான் எப்ப குடிச்சேன்? அது ஒண்ணு இல்ல, சும்மா பொய் சொன்னேன். நீ என் பேர மேல கம்ப்ளைண்ட் பண்ண நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? சரி, இந்த ஒரு வழிதான் உங்களுக்கு தெரிஞ்சதா? என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டீங்க? மாமியார் மருமக உறவு இப்படிதான் இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. போ போய் அவனை சமாதானப்படுத்து. நல்ல இனிப்பா பாயசம் பண்ணி கொடு, சமாதானம் ஆயிடுவான். போ. நல்ல அம்மா. தேங்க்யூ. என்ன பேராண்டி? தேங்க்யூ. என்ஜாய். ஆனா இது நியாயம் இல்ல பாட்டி. நீங்க என்ன காப்பாத்தணும்னு இன்னொருத்தர மாட்டி விட்டீங்க. நீ தாண்டா என் செல்ல குட்டி. அவளா என்ன? உங்க செல்ல குட்டியை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே அவங்க தானே. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான். அப்புறம் ஏன் 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டீங்க? கவலைப்படாதடா. புருஷன் பொண்டாட்டி எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களோ அந்த அளவுக்கு அன்பும் பெருகும். இப்ப பாரு, சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி எதுவும் ஆகலன்னா உங்க பாடு திண்டாட்டம் தான் பாத்துக்கோங்க. என் செல்லமே, என் தங்கம். மெதுவா கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ரிஷி, நீ பயப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். உன்னை டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் கூட வரலாம், ஆனா போலீஸ் ஜீப்ல முடியாது. டாக்டர் வர்மா கிளினிக் தான் போறோம், அங்க வந்துருங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. பயப்படாத ரிஷி. திஷாக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஒருவேளை அவ வரதுக்கு நேரம் ஆகும்னா நேரடியா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடலாம். நாட் ரீச்சபிள்.